Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் அதிகத்தூர் பகுதியில் வாங்கிய கடனுக்கு அதிக வட்டி கேட்டு கஞ்சா போதையில் பட்டியலின மக்களிடம் தகராறு செய்வதாக எழுந்த புகாரை போலீசார் கண்டு கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகத்தூர் ஊராட்சியில் ஆஷா என்பவரின் கணவர் ஜோதிராஜ் ஷீலா என்பவரிடம் 20,000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் ஆஷாவை விட்டு கணவர் ஜோதிராஜ் பிரிந்து சென்ற நிலையில் கடனை திரும்ப செலுத்துமாறு ஷீலா ஆஷாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்தும் பயன் இல்லாததால் தங்கள் உயிருக்கு ஆபத்துள்ளதாக தெரிவித்து ஆஷா ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். விடிய அரசின் ஏவல் துறை எளியவர்களின் புகார்களை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊர் மக்கள் வெளியே இருக்கிறவங்களும் ஊர் மக்களுக்கு காசு கொடுத்து கூட்டு வந்து ஃபுல்லாவே எங்க ஊர்ல ஃபுல்லாவே அடிச்சுட்டு கலாட்டை பண்றாங்க சார். அதுக்கு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விளையாட்டு இருக்கிறவங்களோ நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் வந்தா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அம்மா பாக்குறோமான்னு சொல்றாங்க. ஆனா எதுவுமே இல்ல. இப்போ வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மதுரையில் பணிகள் முடிக்கப்படாத பகுதிக்குள் செல்லும் பொதுமக்களால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் விடிய அரசு அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. KK நகர் கிழக்கு 80 அடி சாலையில் அமைந்துள்ள சுந்தரம் பூங்காவினை சுற்றுலா தலமாக அறிவித்து புனரமைப்பு பணிகள் 40 கோடி ரூபாய் செலவில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த பூங்காவில் பக்கவாட்டு சுவர்கள் எதுவும் இல்லாத நிலையில் இப்பகுதிக்கு குடும்பமாக பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். விடிய திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு தகவல்களை பகிர்ந்த இந்திய துணை ராணுவ படை வீரர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மோதி ராம்ஜாட் என்பவரை மத்திய புலனாய்வு அமைப்பான NIA கைது செய்தது. 2023ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளோடு CRPF வீரர் மோதி ராம்ஜாட் தொடர்பில் இருந்ததாகவும் முக்கியமான சில தகவல்களை பாகிஸ்தான் உளவுத்துறையிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறி NIA அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் பல்வேறு வழிகள் மூலம் பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளிடமிருந்து அவர் நிதி பெற்றிருப்பதை கண்டறிந்துள்ளதாக NIA தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள மோதி ராம்ஜாட்டை டெல்லியில் உள்ள பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஜூன் 6ஆம் தேதி வரை NIA விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.